அடுத்து டேக் போலாம் சார். எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. இல்ல பைலட் மியூட் பண்ணுங்க. ரெடிங்க. எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. இல்ல டாக்டர், தவறான முடிவு எடுக்கிறாங்க. நான் தவறான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓகே. எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். கரெக்டாக தான் இருக்கும் சார், கரெக்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது. கமான் சார், கமான், லெட்ஸ் கோ ஃபார் இட். நாங்கள்லாம் ரைட்டாக யோசிச்சாலே ரைட்டாக நடக்கிறது இல்லை, தப்பாக யோசிச்சா தப்பாக நடந்துருமா? கரெக்டாக இருக்கு. அதாவது நாங்கள்லாங்கிறதுலேயே அது அவன் ஏழை அந்த மாதிரி ஃபீல் வருதுருது. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓகே எனக்கு ஒரு அந்த ரைட் மேட்டர் புதுசா இருந்தது. நாங்கெல்லாம் ரைட்டா யோசிச்சாலே ரைட்டா நடக்கிறது இல்ல, தப்பா யோசிச்சா தப்பா நடந்துருமா? அது செமையா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஏதோ பொருத்தமா இருக்கா, என்னவோ மீனிங் கேட்டா ரைட்டா நல்லா தான் சார் இருக்கு. அங்க புதுசா இருக்கு. மாதிரி சொல்லுங்க ஒருத்தர், நீங்க அத நான் போடுங்க. ரைட்டா யோசிச்சாலே ரைட்டா நடக்குது இல்ல, சரியா யோசிச்சா சரியா நடக்குது அப்படி சொல்லுங்க. எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. நாங்கெல்லாம் ரைட்டா யோசிச்சாலே ரைட்டா நடக்கிறது இல்ல, தப்பா யோசிச்சா தப்பா நடந்துருமா? சரி, ஓகே. இது சொல்லலாம். அந்த ரைட்னு சொல்லாம சரியா யோசிச்சாலே சரியா நடக்கிறதுல சொல்லலாமா, இல்ல ரைட்டா யோசிச்சா ரைட்? ஏன்னா அவங்க தவறான தமிழ்ல சொல்றாங்க, அதுக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் சரியா யோசிச்சாலே சரியா நடக்கிறது இல்ல, தவறா யோசிச்சா தவறா நடந்துருமா? ஓகே சொல்லலாம். முடிஞ்சிருமா அப்படி ஒரு மரியாதையோட முடியும். அந்த ஃபினிஷ் பண்ணது அந்த இங்களா எதுவும் தவறான முடிவு எடுத்துறாங்க. நாங்கெல்லாம் தவறா யோசிச்சாலே தவறா நடக்கிறது இல்ல, சரியா யோசிச்சா சரியா நடந்துருமா? உல்டா பண்ணிட்டீங்க. நாங்கெல்லாம் ரைட்டா யோசிச்சாலே ரைட்டா நடக்கிறது இல்ல, தப்பா யோசிச்சா தப்பா நடந்துருமா? சூப்பரா தான் இருக்கு, புதுசா. எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி. சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி. சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி. நாங்க வரோம் கொண்டாங்க. போயிட்டு திரும்ப இங்க வர போறாங்க. இல்ல இல்ல கரெக்டான டைம் சொல்லிடுவாங்களாப்பா? உனக்கு மட்டும் எங்க இருந்து கேள்வினா? அந்த சக்கரவர்த்தி தானே முடிவாயிட்டா, அவனை கொன்றுவோம். யாரா கொலகாரி டாக்டர் கரெக்டா டயலாக் தெரியல. டாக்டர் கரெக்டான டைம் சொல்லிடுவாங்களா? அந்த பொண்ணு கேட்குறா, கரெக்டான டைம் சொல்லிட்டு இது அந்த பொண்ணு மறுபடியும் என்ன சொல்லுது? பா, டாக்டர் கரெக்டான டைம் சொல்லிடுவாங்களாப்பா? சார் படிச்சுட்டாரு உள்ள. ஏன் ரொம்ப லோவில் பேசுகிறாங்க? சொல்லுங்க சார். சாஞ்சிட்டீங்களா? பா, டாக்டர் கரெக்டான டைம் சொல்லிடுவாங்களாப்பா? அதான் 2 மணி நேரம் அப்புறம் வர சொல்லியிருக்காங்கல்ல, போய் என்னன்னு பார்ப்போம். கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.